அதே மாதிரி இந்த விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நடிகர்களை பற்றியோ படத்தை பற்றியோ, சார் ஒருத்தர் கோடிக்கணக்கான முதலீடு போட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா தொழில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி சினிமா தொழில் அறிஞ்சவங்க உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் நல்லா இல்லைன்னா மக்கள் பார்க்க வரமாட்டாங்க. ஐயா நாங்கள் ஒன்று நல்லா இல்லாத உங்களை பார்த்து வந்து பாருங்கன்னு சொல்லலைன்னாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட, நீங்கள் தான் 4 சீன் இப்படி பிடிக்கல, 4 சீன் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஒட்டுமொத்த படத்தையும் அந்த என்ன எது நல்லா இல்லையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி சினிமா தொழிலையே நாசக்கேடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா, உட்லண்ட்ஸ் வெங்கடேசன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார், ஒரு டிபேட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஜவுளி கடை பண்ணாலும் நீங்கள் போய் நின்றுக்கிட்டு இந்த ஜவுளி கடையில் துணி நல்லா இல்லை, யாரும் எடுக்க போகாதுன்னு சொல்லிடுவீங்க நீங்கள். இல்லை ஒரு ஹோட்டல் பண்ணால் இந்த ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள். அப்படி சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன? அது மாதிரி தான் தியேட்டருக்குள்ள இன்னும் சொல்ல போனால் நம்ம தியேட்டர் நம்மளே சில பேர் தப்பு பண்ணுறோம். திரையரங்க வளாகத்துக்குள்ளே இவங்களை யாரும் அனுமதிக்கவே கூடாதுன்னு நம்மளும் அசோசியேஷன் மீட்டிங் நிறைய தடவை நாங்கள் சொல்லிட்டோம். அவங்க வரட்டும், படம் பார்க்கட்டு, தாராளமாக பார்த்துட்டு போட்டு வெளியில் போட்டோம்.